Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பாலபசரன். டிஎன்பிசிக்கு வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆன்லைனில், நிறைய பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. புதுசாக இப்போ நிறைய பேர் வந்து ஓகே இந்த 6 மாதத்தில் படித்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் நான் சொல்கிறேன்னா கடந்த 1 இயரை படித்தவங்க, அதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் படிக்கிறவங்கள சொல்கிறேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லோரும் இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமான பொதுவான ஒரு சில டிப்ஸை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் படிக்கணும். யார் ஒருத்தங்க டெய்லியும் படிக்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் வந்து பண்ண போகிறாங்க. அந்த டெய்லி படிக்கிறது தான் இங்கே விஷயம். டெய்லி படிக்கிறது, அதேமாதிரி ரெகுலராக ஒரே டைமில் சேம் டைமில் படிக்கிறது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது போக போக இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்கள். 4 ஹவர்ஸை 4.25 மணி நேரம் மாற்றுங்க, 4.5 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படிங்கிறது அளவுக்கு அப்படியே நேரத்தை கூட்டிக்கிட்டே வந்து போங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலில் 4 மணி நேரம் படிக்க ஆரம்பிக்குது, அப்படியே போக போக வந்து நேரத்தை குறைச்சிக்கிட்டு போகுது. நேரத்தை குறைக்கவே கூடாது, படிக்கக்கூடிய நேரத்தை கூட்டிக்கிட்டே தான் போகணும். மினிமம் ஃபஸ்ட் 4 ஹவரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து போக போக 4.25, 4.5, 4.45, 5 மணி நேரம் அப்படின்ட்டு படிக்கக்கூடிய நேரத்தை அதிகம் பண்ணுங்க. நம்ம டெய்லியும் படித்தா தானே நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஃபஸ்ட்டு டெய்லியும் படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு 100% டைம் இருக்குன்னா அதில் 50% டைமில் வந்து தமிழ் படிங்க, 20% மேக்ஸ் பாருங்கள், 30% வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பாருங்கள். இது உதாரணத்துக்கு 4 மணி நேரம் அப்படின்னு பிரிக்கும்போது 2 மணி நேரம் தமிழுக்கு, ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு, ஒரு 1.25 மணி நேரம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த நேரம்லாம் பத்தாது. நீங்கள் 4 மணி நேரம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பத்தாது. ஓகேவா? 6 மாதத்தில் சக்ஸஸ் பண்ணணும். 4 மணி நேரம் அப்படிங்கிறதே பற்றாக்குறையாக தான் இருக்கும். அதனால் கூடுதலாக படிப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெய்லியும் படிக்க ஆரம்பித்தா தான் அதுக்கப்புறமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரோத்து, படிக்கக்கூடிய நிலைமையை க்ரோத்தை வந்து அதிகரிக்க முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க, டெய்லியும் படிக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம படிக்கக்கூடியது 6 மாதம், ரொம்ப ஷார்ட் டைம். கண்ணை மூடி கண்ணை திறந்தால் 6 மாதம்லாம் முடிஞ்சிடும். 1 வருஷமே கண்ணை மூடி கண்ணை திறந்தால் முடியுது. 6 மாதம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஷார்ட் டைமு, வேகமாக முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் டிஎன்பிசிக்கு படிக்க வரோம் அப்படிங்கிறது கேள்வியை டெய்லி இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தாலே வேலை முடிச்சு. இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்களா, ஏன் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்க வரோம்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, ஏன் டிஎன்பிசி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்? பார்ட் டைமாக படிக்கிறீங்களா, இந்த ஜாப்பை விட இந்த ஜாப் நல்லா இருக்கும், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்ம ஏன் டிஎன்பிசி படிக்க வந்திருக்கிறோங்கிறத டெய்லி நீங்கள் திங்க் பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஜனவரி 1 நியூ இயர் ரெசல்யூஷனாக மட்டும் திங்க் பண்ணிவிட்டு அடுத்த ஜனவரி 1 திங்க் பண்ணால் வந்து இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம எப்பவும் போல் உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ டெய்லியும் படிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள். வாரத்துக்கு ஒரு 3 மோட்டிவேஷன் 4 மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து படிங்க. ஏன்னா இப்போ மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா தான் படிப்பீங்க அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்த பிறகு மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. வாரத்துக்கு ஒரு 3-4 மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். 6 மாதங்கிறதுலாம் கண்ணை மூடி கண்ணை திறந்து வந்துடும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சிடும். எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைம் தெரிஞ்சிடும். 120 நாளாக 140 நாட்கள் இருக்கா, எத்தனை நாட்கள் இருக்குது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் செல்ஃப் மோட்டிவேஷனை வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்து பண்ணலாம். அதுமாதிரி இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட் வந்து என்ன ஒர்க்கை வந்து மறுநாள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகே நம்ம நினச்சதெல்லாம் பண்ணியிருக்கோமா, சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேளுங்க. உங்களை வேறு யாரும் கேட்க முடியாது. கண்ணாடி முன்னாடி போயிட்டு உங்களை நீங்களே கொஸ்டின் கேளுங்க. நம்ம 6th தமிழில் இயல் 1 படிக்கணும்னு நினச்சோம், 10th பாலிட்டியில் லெசன் நம்பர் 1 படிக்கணும்னு நினச்சோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் பார்க்கணும்னு நினச்சோம், இதையெல்லாம் பார்த்தோமா, ஏன் பார்க்கல, எதிர்க்கு பார்க்கல அப்படிங்கிறது கேள்வியை நீங்கள் ரெகுலராக கேட்டாலே பாஸ் பண்ணிடலாம். டெய்லியும் படிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷனை வச்சுக்கோங்க. ரெகுலராக இந்த ஒர்க்கை பண்ணாலே முடிஞ்சு. லாங் கேப்பு, இப்போ இந்த 6 மாதம் படிக்கிறது தான் கோர்ஸு. ஓகேவா? இந்த 6 மாதத்தில் 1 வாரம் லீவ், 2 வாரம் லீவ், 1 மந்த் லீவ்னா இந்த 6 மாதம் கோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா 6 மாதங்கிறதுல இறுக்கி பிடிச்சி போனால் தான் பாஸ் பண்ண முடியும். 6 மாதத்தில் சார் நான் ஒரு 2 வாரமாக படிக்கல, ஒரு மாதமாக படிக்கல, அதுக்கு மேலெல்லாம் படிக்கலன்னா அவ்வளோதான், அடுத்த எக்ஸாமை வந்து பார்த்துக்கிட வேண்டியதான். அதனால் லாங் கேப்லாம் கிடையாது. 1 நாள் 2 நாள், ஒரு மாதத்துக்கு. இப்போ வேலைக்கு நம்ம போகிறோமா, வேலைக்கு 30 நாள் போனால் தான் சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ அதில் வேலைக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்துக்கலாம்? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to
3 days எடுத்துக்கலாம், அவ்வளோதான் எடுக்க முடியும். இதை தாண்டி எடுத்து வேலை போயிடும். அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் லாங் கேப்பில் விட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த எக்ஸாம் போச்சுன்ட்டு நினச்சிக்கிட்ட வேண்டியதான். டெஸ்ட் ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம், அந்த டெஸ்ட் பேஜோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு January 7, விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அதை நிறைய தடவை சொல்லிடுச்சு. டெஸ்ட் ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா 40 டெஸ்ட் இருக்குன்னா அதில் ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தான் சொல்லக்கூடாது. 40 அட்டன் பண்ணி யார் முடிக்கிறாங்களோ அதுதான் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம டிஎன்பிசியில் பாஸ் பண்ணிடலாம். எப்படி பாஸ் பண்ணணுங்கிறது ஐடியாலாம் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய பேர் இப்போ வந்து நம்ம பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேக்ஸிமம் பீப்புள் எத்தனை ஒரு 8 அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கடினம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் அனாலிசிஸ், உங்களுக்கு என்ன வரும், ஓகேவா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நல்லா படிப்பீங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக படிப்பீங்க, எதை எப்போ படித்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்போ நீங்கள் தூங்குவீங்க அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தெரியணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நைட்டு 12 மணிக்கு தூங்குனா காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்க முடியாது. உங்களோட ஹேபிட் 12 மணிக்கு தான் இருக்குது, 12 மணிக்கு தான் தூங்க முடியும்னா 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்க முடியாது. அப்போ 12 மணிக்கு தூங்குற ஆள் எப்படி நீங்கள் டைம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் பார்க்கணும். ஏர்லி மார்னிங்கில் எந்திரிப்பேன்னா 4 மணி ஓகே. அதுமாதிரி மேக்ஸ் வந்து மதியம் பாருங்கன்னா, நான் மதியம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எப்படி மேக்ஸ் பார்க்க முடியும்னா அது உங்கள் இது. நீங்கள் அதுக்கு வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து இது எங்கே கண்டுபிடிக்க முடியும், செல்ஃப் அனாலிசிஸ். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே நம்ம யார், நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்ட்டு உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, இது வந்து எல்லாருக்குமான பாயிண்ட். டெய்லியும் படித்தா தான் பாஸ் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. டெய்லி நைட் வந்து என்ன படிக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எழுதுங்க, அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ரொம்ப நாள் கேப் விட்டிங்கன்னா, 1 வாரம் 2 வாரம் 1 மாதம்லாம் படிக்காமல் விட்டிங்கன்னா இந்த 6 மாதத்தில் வரக்கூடிய குரூப் 4லாம் ரொம்ப கடினம். ஓகேவா, 1 மாதம் படிக்கலனாலே அது எவ்வளோ பெரிய இது, அது ரொம்ப கடினமாகும். டெஸ்ட் ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சில இது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, சார் படிக்க நேரமே இல்லை, 1 குழந்தை 2 குழந்தை, வீட்டை பார்க்கணும், நான் வேலைக்கு வேறு போயிட்டு வந்து படிக்கிறேன், எனக்கு படிக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. படிக்க நேரமே இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லவே கூடாது. டிஎன்பிசிக்கு வந்துட்டிங்கன்னா படித்து தான் ஆகணும். படிக்காமல் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியுமா? படிக்க நேரமே இல்லைன்னா அது எப்படி சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ண முடியும்? கன்வெர்ட்டே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிப்பதற்கான ஸ்டடி டைம், படிப்பதற்கான நேரம் மினிமம் 4 மணி நேரத்தை வந்து க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த ஸ்டடி டைமை நீங்கள் 4 மணி நேரத்தை பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு எந்த தனி ரிசர்வேஷன்லாம் கிடையாது. எல்லாரும் போல தான் ஹவுஸ் ஒய்ஃபும். ஆனால் உங்களுக்கு வேலைகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஓகேவா, அதற்கு தான் வந்து உமன் ரிசர்வேஷன் ஒன்று கொடுக்குறோம்பாங்க. அதெல்லாம் வந்து உமன் ரிசர்வேஷன்னா இப்போ கேர்ள்ஸு வந்து ஃபுல் டைமாக இப்போ ஒரு கேர்ள் படிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 21 வயசோ 22 வயசோனா அவங்க ஃபுல் டைமாக படிக்கிறாங்கன்னா அவங்களும் நீங்களும் ஒரே காம்படிஷனில் தான் இருப்பீங்க. அவங்களாம் ஈஸியாக 24 ஹவர்ஸில் 8 ஹவர் 10 ஹவர்லாம் படிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி ஸ்டடி டைம் க்ரியேட் பண்ணி எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 குழந்தை 2 குழந்தை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் டிஎன்பிசியில் சக்ஸஸ் பண்ணணும். அதை சக்ஸஸ் அப்படி கடந்து படிக்க முடியும்னு நினச்சி தான் டிஎன்பிசி வாரீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கும்போது, கேர்ள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். குட்டு பேடு, மூட் ஸ்விங்கு, 1008 இது இருக்கும். அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. உங்களோட நோக்கம் ஸ்டடியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அரை நாள் ஒரு சில விஷயத்தை நினச்சி திங்க் பண்ணுற நீங்கள் இனிமேல் 1/2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிக்கோங்க. சார் நான் இதுக்கெல்லாம் அரை நாள் இதை நினைப்பேன்னா 1/2 மணி நேரம் திங்க் பண்ணுங்கள். 1 டே ஃபுல்லாக நான் இதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா அதை 1 மணி நேரம் திங்க் பண்ணுங்கள். இவ்வளோ தான் உங்களுக்கான நேரம். இதில் இருந்து தான் நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும். ஓகேவா, நீங்கள் எமோஷன்ஸ்க்கு அதிக வேல்யூ கொடுக்கும்போது அது வந்து உங்களால் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா, உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டைம் லிமிட்லாம் செட் பண்ணாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு. ஓகேவா, இந்த 3 மாதம் தான் படிப்பேன், இந்த 6 மாதம் தான் படிப்பேன், இதுதான் என்னோட கடைசி சான்ஸ் அப்படிங்கிறது மாதிரி டைம் லிமிட்டு செட் பண்ணாதீங்க. நல்லா படிங்க. ஃபுல் 100 சிலபஸ் என்றைக்கு முடிக்கிறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வேலை கிடைக்கும் போது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப டைம்ஸ் லிமிட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க.
அதுமாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டடி டைமே உங்கள்கிட்ட இல்லை, மோட்டிவேஷன் வீடியோவாக கேட்டுக்கிட்டு இருப்பது வேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஸ்டடி டைம் 4 மணி நேரம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோவை என்ன கேட்டாலும் டிஎன்பிசியில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா மோட்டிவேஷன் என்ன வீடியோ கேட்டாலுமே 4 மணி நேரத்துக்கு மேலே படித்தா தான் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி டைமே இல்லாமல் மோட்டிவேஷன் வீடியோவை கேட்டுக்கிட்டு இருப்பது வேஸ்ட். மோட்டிவேஷன் வீடியோவை 1 ஹவர் கேட்டுக்கிட்டு ஸ்டடி டைமை 1 ஹவர் கூட படிக்கலைன்னா அது வேஸ்ட்டு. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஸ்டடி டைம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்டடி டைம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்க 30 நிமிஷம் மோட்டிவேஷன் கேட்குறேன்னா பிரச்சனையே கிடையாது. ஸ்டடி டைமே எனக்கு கிடையாது, நான் மோட்டிவேஷனை மட்டும்தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் சக்ஸஸாக கன்வெர்ட்டே ஆகாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கணும். எனக்கு வேலையில் நிறைய ஆகிட்டு வேலையில் ப்ரெஷர் அப்படின்ட்டு என்ன சொன்னாலும் படிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தியே தான் ஆகணும். அடுத்து உங்களுடைய பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் பிரச்சனை, வாட் எவர் இட் இஸ் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ அந்த பையெல்லாம் ஃபுல் டைமாக படிக்கிறான், ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டானா அப்படிங்கிறது மாதிரிலாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபும் சேம் பேட்டர்ன் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதுதான். நியூ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ச் அப்படி ஒரு பேட்ஜில், அதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு வீடியோ, வாட் எவர் இட் இஸ், ஒரு பேட்சில் வந்து கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. ஏன்னா நீங்களே இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து ஓன் ஸ்டடி பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ண முடியும்னா இந்த 6 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் கஷ்டம். ஏன்னா நியூ புக்கு படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும். இதில் எதை நல்லா படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைவாக கொடுக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு எல்லா விதத்திலும் பேட்சில் தான் வந்து வரும். ஓகேவா? அப்போ ஒருத்தரோட கைடன்ஸு கீழே வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருங்க. இப்போ நான் 2019 இதில் இருக்கேன், 2023 ஆச்சு. 5 வருஷத்தோட அனுபவம் வந்து எங்கேயாட்டு கிடைக்குமா? இப்போ என்னோட 5 வருஷம் அனுபவம் வந்து உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அப்போ அந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்வது என்னுடைய ஒரு சஜெக்ஷன். ஓகேவா? அது யாரோடைய அனுபவத்தினாலும் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல, ஓகே இவங்களோட அனுபவத்தை எடுத்துக்கலான்ட்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களே ஓனாக ஸ்டடி பண்ணுறீங்கன்னா வேர் டு ஸ்டடி கண்டுபிடிக்க மண்டக்காஞ்சி போயிடும். எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதுக்கு டெஸ்ட் போடணும், எதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ண, எங்கே பண்ண, எந்த பாடத்துக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய குழப்பங்கள் வரும். அதே ஒரு பேட்சில் சேர்ந்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு ஃபஸ்ட்டு வீக் இதை படி, அவ்வளோதான். அதை படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுனா அவங்க சொல்கிறத 100% பண்ணாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஈஸியான வேலை. இதுக்கு வந்து ஓன் ஸ்டடின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் வந்து 100% பண்ணக்கூடிய வேலை 200% மாதிரி இருக்கும். அதை வந்து சொன்னால் புரியாது. நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஓனாக படித்து எழுதின பிறகு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓஹோ, ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே ஏதாட்டு பேட்சில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் புரியும். இப்போதைக்கு நான் இதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரியும்னு நினச்சிடக்கூடாது. எதுவுமே நினைவில்லைன்னு நினச்சிட்டு வருத்தப்படவும் கூடாது. ஒரு ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க ஒரு மாடல் எக்ஸாம். இப்போ நம்ம பேட்சில் மாடல் எக்ஸாம் 1, 2ன்னு வச்சோம். இந்த 1, 2ல் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருந்தாலும் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு மெத்தனத்துக்கு போயிடக்கூடாது. இல்லை 1, 2 எழுதுன ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 130 to 140 கொஸ்டின் தான் இப்போ எடுக்கிறேன், எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி என்னால் ஃபுல் மார்க் எடுக்க முடியல, எதுவுமே நினைவில்லைன்ட்டு வருத்தப்படவும் கூடாது. ஒரே சொல்யூஷன் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான க்ளூ. இதை பண்ணாலே முடிஞ்சு. ஓகேவா? டிஎன்பிசி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டல் கேம் தான். அவங்க எக்ஸாமையே சில நடத்த மாட்டானுங்க. இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு மென்டல் கேம் தான். ஓகேவா? நீங்கள் மென்டலி எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னது டிஎன்பிசி எக்ஸாம். உங்களுடைய பொறுமையை சோதித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பொறுமையாக தான் இருக்கேன், நீ எப்போனாலும் எக்ஸாம் வை, நான் வேலை வாங்கிடுவேன்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் வந்து கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.